ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஊர் கோயிலில் நோம்பிங்கிறனால எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சுங்க. 5:30 மணிக்கு எல்லாம் யாகசாலையில் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாப்பிள்ளைங்க கும்பாபிஷேகத்துக்கு. நம்ம அதுக்கப்புறம் ஸ்ரீநிதிக்கு டிஃபன் என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ட்ராவலில் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி போட்டிருந்தேனுங்க. இன்றைக்கி சப்பாத்தி ஜாம் தடவி விட்டுருக்கோம். அவங்க அப்பா தான் எல்லாம் ஜாம்லாம் செட் பண்ணி வச்சார். ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் இன்றைக்கி இதுதானுங்க. ரொம்ப சிம்பிளான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி மட்டும். டைம் 6:15 ஆயிடுச்சு. ஸ்ரீநிதி ரெடி ஆகிட்டாப்பிள்ளைங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம மீஷோவில் தான் எடுத்திருந்தோம். பிள்ளைங்க கிளம்பிட்டாப்பிள்ளைங்க. பிள்ளை தாட்டி விட்டு நானும் போய் குளிச்சு ரெடி ஆகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தேனுங்க. இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் இன்னைக்கு இதுதானுங்க. நல்லா இருக்கா என்னன்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் கதை வந்திருக்காப்ல. நிறு வந்திருக்காப்ல. எங்கடா ரக்ஷு பார்த்துட்டு வரேன். ரக்ஷு ஹாய். அவங்க ஆல்ரெடி டயர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பா ஓகே. இன்னைக்கு கிளம்புக்கு கவிஸ் வேல்டு வந்திருந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு. நாங்கள் எல்லாருமே இப்போ அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு கீழே சாமி கும்பிட கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.